புலவர்களின் காலம் பார்க்கலாம். மாணிக்க வாசகர் 9ஆம் நூற்றாண்டு, அழுது அடியடைந்த அன்பர்னு சொல்றாங்க. இவர் தான் சொல்லுவாங்க. இவர் அரிமர்த்தன பாண்டியன்ட்ட அமைச்சராக வேலை பார்த்திருப்பார். மேதாவியார் 5ஆம் நூற்றாண்டு, இவரும் சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியரான காரியாசனும் ஒரு சாலை மாணாக்கர் கேள்வி கேட்டிருக்காங்க. மேதாவியா இருந்தா மாலை போடுவாங்கன்னு ஞாபகத்துக்கு சொல்லியிருப்பேன். அப்ப மேதாவி ஏலாதி, இது இல்லாம திணைமாலை 150 இவர் தான் பாடியிருப்பாரு. இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டு, கம்பர் 12ஆம் நூற்றாண்டு, சேக்கிலார் 12ஆம் நூற்றாண்டு, ஒட்டக்கூத்தர் இவரும் 12ஆம். இது இல்லாம ஜெயம் கொண்டார் இவங்களோட சமகால புலவர் தான், அவரும் 12ஆம் நூற்றாண்டு தான். திருநாவுக்கரசர் 7ஆம் நூற்றாண்டு, இவர் மருள் நோக்கியார்னு இயற்பெயர் இருக்கும். இது இல்லாம தர்மசேனருங்கிற பேரு சமண சமயத்தில் இருக்கும்போது இருக்கும். கேள்வி கேட்டிருக்காங்க. உம்ரு புலவர் 17ஆம் நூற்றாண்டு, வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டு, தாயுமானவர் 18ஆம் நூற்றாண்டு, பவனந்தி முனிவர் 13ஆம் நூற்றாண்டு, புகழேந்தி புலவர் 12ஆம் நூற்றாண்டு. சொக்கநாத புலவர் எந்த நூற்றாண்டுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.